அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய தமிழுக்கும், அந்த தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்த கலைஞருக்கும், அந்த கலைஞரின் புதல்வரான எங்கள் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும், கட்டபொம்மனின் வீரமும், அண்ணாவின் ஆற்றலும், கலைஞரின் அறிவும், ஸ்டாலினின் ஆளுமையும் ஒருங்கே இணைந்த எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். மக்களே, இன்னிலேருந்து இதுக்கு பேர் ஜேகே வியூஸ். அதாவது என்னுடைய பார்வையில் என்ன படுது, என்ன தெரியுது என்றதை நான் சொல்வேன். ஸோ இது ஜேகே பிளாக்ஸ்னு வச்சுக்கலாம், ஜேகே வியூஸ் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். மற்றபடி நேற்று ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் பேசிய நீதி அமைச்சர் நிதி அமைச்சர், ஏன்னா அவர் பேட்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அவர் மாதிரியே பேச வந்துடுச்சு. நீதி அது போல் தப்பாக பேச ஆரம்பிச்சேன். நம்ம நிதி அமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தார். அதில் 13 லட்சத்தி சம்திங் அப்படின்னு லட்சம் கோடின்னு சொல்லியிருந்தார். அதில் 3 லட்சம் கோடி பொது நிறுவனத்துலேருந்து, அது தமிழ்நாடு அரசின் கடன் ஆகாது, அது அந்த நிறுவனத்தின் கடன் ஆகும். ஸோ ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி கடன். எனிவே அந்த 10 லட்சம் கோடி கடனில் 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசு வாங்கியது. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு வாங்கியது. அதுவும் ஒன்றிய அரசின் அனுமதியோடு வாங்கியது. ஒன்றிய அரசு எப்படி அனுமதி தரும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் போய் பேங்க்கில் லோன் கேட்டீங்க வச்சுங்களா, உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எப்படி இதை திருப்பி கட்டுவீங்க, கட்டுற தகுதியானவரா, அந்தளவுக்கு இன்கம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு சாதாரண மனிதருக்கே லோன் தருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு மாநிலத்துக்கும் இந்த அளவுக்கு கடன் கொடுக்கலாமா, கொடுத்தா இவங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியுமா, அந்த மாநிலம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுடைய கடன் லிமிட்டை ஒன்றிய அரசும் ரிசர்வ் பேங்க்கும் முடிவு பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசின் அந்த லிமிட் அதுக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் போயின்ட்டுருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான். அம்பானி அதானி கூட நீங்கள் அவங்க உலகமாக கோடீஸ்வரர்கள், ஆனால் அவங்களுக்கும் கடன் நிறையா இருக்குது. 1000 கோடி 10,000 கோடி அது போல் கடன் அவங்களுக்கும் இருக்குது. அதுக்குன்னு அவங்க பிஸ்னஸ் லாஸோ இல்லை அவங்க ஊழல் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசு கடனாக இருக்குது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2 பேச்சு பேசியிருக்காரு. ஒன்று, தேர்தலுக்கு முன்பாக தூய சக்தி தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளி கொண்டு போயிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது போலலாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு அதே நம்ம ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பற்றி பேசியிருக்காரு. அதாவது இவங்க பதவியேற்று இந்த ஒரு மாதத்தில் ஏற்பட்ட சாதனை இல்லை சார், கடந்த 5 வருஷமாக ஏற்பட்ட சாதனைகள். இந்தியாவில் 2வது மாநிலமாக, அதாவது பொருளாதாரத்தில் 2வது வலுவான மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து உள்ளது. அப்போது இந்திய மக்கள் தொகை பெண்களில் 42% பெண்கள் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறது தமிழ்நாட்டில் தான். அப்போது பாதுகாப்புலாம் ஒரு நல்ல ஒரு முறையில் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ வளர்ந்த மாநிலம்னு அவரே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. அது உண்மையாக இது உண்மையானு
அவருக்கும் அவரை சார்ந்தவருக்கும் தெரியும். ஆனால் எது உண்மைன்றத மக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த வெள்ளை அறிக்கை ஒரு வெத்து அறிக்கையை தெரிகிறது. ஏன்னா இதே வெள்ளை அறிக்கையை, இதே வெத்து அறிக்கையை தான் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட நிதி அறிக்கை இல்லை இதே தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். இதில் எதுவுமே சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் அந்த கூட்டத்தொடரில் நடந்த சில பதிவுகள் இருந்தால் அதை போட்டு பாருங்கள். அதே தான். ஸோ ஓவரால் கோஸ் குட். ஆனால் இன்னும் திமுக மேலே பழியை போட்டு தான் இருக்காங்க. இதற்கு கண்டிப்பாக இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜேகே. வணக்கம்.